முருகரோட 7வது படை வீடா கருதப்படுற நம்ம கோயம்புத்தூர் மருதமலை அடிவாரத்தில் தாங்க இருக்கோம். இந்த வீட்டுக்கு மேலே போய் நீங்கள் நின்று பார்த்தீங்கன்னா மருதமலை முருகர் கோயில் தரிசனமும் கிடைக்குது. ஏன்னா கிச்சன் கம் டைனிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம சமைக்கும் போது அதிகமாக ஸ்டெயின்ஸ்லாம் வந்து வாலில் ஒட்டும். அதை வந்து இவங்க ரெட்டிஃபை பண்ணுறதுக்கு கிச்சன் கம் டைனிங்கோட வாலுக்கு ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி டெயில் ஒர்க்லாம் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே நீங்கள் தண்ணி விட்டு நீட்டாக தொடச்சி க்ளீன் பண்ணிக்கலாம். கிச்சன் கம் டைனிங்கை சுத்தபத்தமாக இருக்கும். அதுக்கப்புறம் பாத்ரூமில் ஒரு விஷயம் பார்த்தேன். அந்த ஷவர் யூனிட் வால் மிக்சருக்குலாம் கீழே பார்த்தீங்கன்னா அந்த குடம் பக்கெட்டெல்லாம் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களே கிரானைட்டில் ஒரு தின்ன மாதிரி கட்டியிருக்கிறாங்க. இந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கக்கூடிய பட்ஜெட்டில் கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த வீடு வந்து நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. இந்த வீட்டில் வந்து ஒரு 3 கார் நிறுத்திக்கலாம். 17க்கு 21ங்கிற அளவில் ஒரு பெரிய லிவிங் ஏரியா இருக்குது. பெட்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா 16க்கு 16 16க்கு 16 கிங் சைஸ் பெட்ரூமாக பிளான் பண்ணியிருக்காங்க. 2 கிங் சைஸ் பெட்ரூம் இருக்குது. ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமும் இருக்குது. முருகரோட 7வது படை வீடாக கருதப்படுற நம்ம கோயம்புத்தூர் மருதமலை அடிவாரத்தில் தாங்க இருக்கோம். இங்கே எனக்கு பின்னாடி பார்க்குறீங்களா ஜம்முன்னு ஒரு வீடு. இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் வடவழி தாண்டி நீங்கள் மருதபாலம் பார்த்த மாதிரி வரீங்கன்னா லா காலேஜ் பாரதியார் யூனிவர்சிட்டிக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் நல்லா க்ரீனரியான ஒரு லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை அமைச்சிருக்காங்க. மொத்தமாக 4 சென்ட் லேண்ட் ஏரியாங்க. 2800 ஸ்கொயர் ஃபீட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியான சீட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோரோடய அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டுக்கு மேலே போய் நீங்கள் நின்று பார்த்தீங்கன்னா மருதமலை முருகர் கோயில் தரிசனமும் கிடைக்குது. இந்த வீடு வந்து ஒரு 3 BHK வீடுங்க. இந்த வீட்டில் வந்து ஒரு 3 விஷயத்தை வந்து நான் ஸ்பெஷலாக பார்த்தேன். இந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கக்கூடிய பட்ஜெட்டில் கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த வீடு வந்து நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. எந்த அளவுக்கு ஸ்பேசியஸாக இருக்குன்னா இந்த வீட்டில் வந்து ஒரு 3 கார் நிறுத்திக்கலாம். அது போக 17க்கு 21ங்கிற அளவில் ஒரு பெரிய லிவிங் ஏரியா இருக்குது. இதை தாண்டி இன்னொரு லிவிங் ஏரியாவும் மேலே கொடுத்துருக்காங்க. ஃபேமிலி லிவிங் ஏரியா. பெட்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா 16க்கு 16 16க்கு 16 கிங் சைஸ் பெட்ரூமாக பிளான் பண்ணியிருக்காங்க. 2 கிங் சைஸ் பெட்ரூம் இருக்குது. ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமும் இருக்குது. அது போக டைனிங் கம் கிச்சனும் பார்த்தீங்கன்னா 10க்கு 16ங்கிற அளவில் நல்லா பெருசாக பிளான் பண்ணியிருக்காங்க. பிளானிங் மட்டும் சிறப்பு இல்லை. கிச்சன் கம் டைனிங்கில் இன்னொரு விஷயம் பார்த்தங்க. ஏன்னா கிச்சன் கம் டைனிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம சமைக்கும் போது அதிகமாக ஸ்டெயின்ஸ்லாம் வந்து வாலில் ஒட்டும். அதை வந்து இவங்க ரெட்டிஃபை பண்ணுறதுக்கு கிச்சன் கம் டைனிங்கோட வாலுக்கு ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்ரூமில் ஒரு விஷயம் பார்த்தேன். அந்த ஷவர் யூனிட் வால் மிக்சருக்குலாம் கீழே பார்த்தீங்கன்னா அந்த குடம் பக்கெட்டெல்லாம் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களே கிரானைட்டில் ஒரு தின்ன மாதிரி கட்டியிருக்கிறாங்க. அது கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்தேன். இன்றைக்கி நம்ம இந்த வீட்டுக்குள்ளே போய் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி 4 சென்ட் லேண்ட் ஏரியா 2800 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு 3 BHK வீடுங்க. கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டு, கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோரே கொடுத்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் கான்டெம்பரரி லுக்கில் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஹரிசாண்டல் டைப்லையும் வெர்டிக்கல் டைப்லையும் ஸ்ட்ரைப் டிசைன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எலிவேஷனுக்கு இருக்குது. வீட்டோட என்ட்ரன்ஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த மெட்டல் கேட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. அது போக ஃப்ரண்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த பால்கனிலையும் பார்த்தீங்கன்னா பர்குலா டிசைன்ஸ் இருக்குங்க. மொத்த ஸ்ட்ரக்சருமே பார்த்தீங்கன்னா அந்த ஹரிசாண்டல் அந்த வெர்டிக்கல் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைப் டிசைன்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது. கலர் காம்பினேஷனும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. என்ட்ரன்ஸ் கேட்டும் அதே மாதிரி டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க. ஃபோல்டபுள் கேட்டுங்க. அது போக தனியாக ஒரு விக்கெட் கேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நடந்து வரீங்கன்னா விக்கெட் கேட் வழியாக வந்துடலாம். நீங்கள் காரோட வரீங்கன்னா இந்த கேட் ஓப்பன் பண்ணி அப்படி உள்ள என்டர் ஆகிக்கலாம். இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து 29க்கு 20ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியாங்க. பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே செக்குடு பேட்டர்ன் பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸ் என்ன டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ கிரானைட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சீலிங் ஃபுல்லாமே ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் ஏரியா இருக்கக்கூடிய அந்த பில்லர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா பிரிக் வால் டிசைனில் இருக்கிற மாதிரியான டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வீட்டை சுற்றியும் செட் பேக் ஸ்பேஸ் இருக்குங்க. வீட்டில் பெட்டெல்லாம் இருக்குன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப சௌகரியமாக இருக்கும். வீட்டை சுற்றி அவங்க ஓடி வாடி விளையாடுறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்குது. இதே பார்க்கிங் ஏரியாவில் ஜனமோலில் 2 வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. ஒன்று வந்து ட்ரிங்கிங் வாட்டர் கட்டியிருக்காங்க. ஒன்று வந்து போர் வாட்டர் கட்டியிருக்காங்க. இல்லை நீங்கள் சால்ட் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஏரியாவில் நமக்கு நல்ல தண்ணி இருக்குது. நல்ல தண்ணி, அது போக உப்பு தண்ணி, சப்ப தண்ணி எல்லாமே வந்துடும். அது போக இந்த வீட்டுக்கு தனியாக இண்டிவிஜுவல் போரும் கொடுத்துருக்காங்க. வீட்டோட ரைட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஸ்பேஸில் ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குங்க. அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே வீட்டுக்குள்ளே போயிடலாம். நான் சொன்னேன்ல வீட்டை சுற்றியுமே செட்பேக் ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லி. வீட்டோட ரைட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஸ்பேஸில் டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்ட்ராகிற அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரீனரியாக சின்ன கார்டன் மாதிரி செட் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி மண் மாதிரியே விட்டுருக்காங்க. அதாவது டெயில் வந்து பதிக்காமல் விட்டுருக்காங்க. அப்படி இந்த செட்பேக் ஸ்பேஸை தாண்டி இந்த சைடு வந்தீங்கன்னா அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் வந்து 3 காருங்கிற அளவில் இந்தியன் ஸ்டைலில் இருக்குங்க. PVC டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பாத்ரூமோட ஃப்ளோரிங்கும் வாலுக்கும் கம்ப்ளீட்டாக டெயில் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. பார்க்கிங் ஏரியா தாண்டி அப்படியே நீங்கள் மெயின் டோர் வரீங்கன்னா ஒரு சிட் அவுட்டை கிராஸ் பண்ணி உள்ள வர மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. சிட் அவுட் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே கிரானைட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரெயில்ஸ் வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து கிழக்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்கக்கூடிய வீட்டோட மெயின் டோருங்க. தேக்கு மரத்தில் இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா டோரை சுற்றியும் கிரானைட்லேயே பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா ஒரு பெரிய லிவிங் ஏரியா இருக்குங்க. 22க்கு 17ங்கிற அளவில் நல்லா ஸ்பேசிஸாக கொடுத்துருக்குறாங்க. டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்கக்கூடிய இன்டீரியர்ஸ் வந்து பார்க்குறதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்ப நல்லாவும் இருக்குன்னு சொல்லலாம். சீலிங்க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எல்லோ கலர் காம்பினேஷனில் வந்து பெயிண்டிங் ஒர்க்கோட ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடு வால்க்கு வந்து க்ரீன் கலர் காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்டாக டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் கான்ட்ராஸ்ட்டாக கொடுக்குற மாதிரி உட்டன் ஒர்க்ஸில் பண்ணியிருக்கக்கூடிய உட்டன் தீமில் அமைஞ்சிருக்கக்கூடிய இன்டீரியர் ஒர்க்ஸும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த சைடு நீங்கள் பார்க்க பார்த்தீங்கன்னா மல்டிமீடியா யூனிட் பக்கத்துலேயே ஷோகேஸ் யூனிட் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் யூனிட் அவங்க கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே லைட் ஒர்க்லாம் இருக்குது. இந்த டிவி யூனிட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரியான பூஜா
கேபினெட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்காக கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்டேர் கேஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸில் வந்து யூபிஎஸ்லாம் வச்சுக்கலாங்க. அதுக்கான அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இல்லை பெரிய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஷோகேஸ் யூனிட் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு 2 இடத்துல பெரிய பெரிய ஜன்னல் இருக்குது. ஜன்னலுக்கும் பார்த்தீங்கன்னா பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. சிம்பிளான வேலை தான், ஆனால் இதெல்லாம் பண்ணோம்னா பார்க்குறதுக்கு நல்லா கிராண்டாக இருக்கும். அப்படி இந்த சைடு திரும்பி வந்தீங்கன்னா இந்த வீட்டோட டைனிங் கம் கிச்சன் இருக்குது. டைனிங் கம் கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆகிற இடத்துல பேனலிங் ஒர்க் இருக்குங்க. நான் வீட்டோட ஸ்டார்டிங்கில் சொன்னல இந்த வீட்டோட டைனிங் கம் கிச்சன் ஃபுல்லாமே வாலுக்கு ஃபுல்லாமே டெய்ல் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இங்கே நீங்கள் பார்க்குற இந்த கிச்சன் கம் டைனிங் ஏரியாவோட அளவு பார்த்தீங்கன்னா 10க்கு 16. கிச்சனில் நம்ம யூஸ்வலாகவே சமைக்கும் போது அந்த புகை வரும், ஸ்டெயின்லாம் ஆகும், வாலுக்கு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கரையாகும், பிசு பிசுன்னு இருக்கும். இந்த மாதிரி டெய்ல் ஒர்க்லாம் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே நீங்கள் தண்ணி விட்டு நீட்டாக தொடச்சி க்ளீன் பண்ணிக்கலாம். கிச்சன் கம் டைனிங்க சுத்த பத்தமாக இருக்கும். அதுக்கு மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. என்ட்ரு ஆகும்போது பார்க்குறது பார்த்தீங்கன்னா டைனிங்கான ஸ்பேஸுங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஹேண்ட் வாஷ் பேஷன் கொடுத்துருக்குறாங்க. டைனிங் கம் கிச்சனோட வென்டிலேஷனுக்கு 2 ஜன்னல் இருக்குது. டைனிங் கம் கிச்சனை செப்பரேட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே வாலில் இருந்து ஆரம்பித்து சீலிங் வால் வரைக்கும் பண்ணி ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா கிச்சன் ஸ்பேஸ் ஸ்டோரேஜுக்கு வந்து பஞ்சமே கிடையாது. இங்கே பண்ணியிருக்கக்கூடிய இன்டீக்ஸ் ஒர்க்ஸும் பார்த்தீங்கன்னா மைக்கா ஷீட்லாம் கிளாஸான ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்கனால இதையும் நீங்கள் தண்ணி விட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இன்டீரியர் ஒர்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் அண்ட் சாண்டில் கலர் காம்பினேஷனில் இருக்குங்க. நிறைய பேஸ் யூனிட்ஸ் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வால் யூனிட் கொடுத்துருக்குறாங்க. பின்னாடி டால் யூனிட் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியோடு இருக்குது. அது போக வந்து பெரிய ஒரு ஆர்சிசி லாஃப்ட் அமைச்சு கொடுத்து லாஃப்ட் கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க. கிச்சனில் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டெய்ல் ஒர்க்கோட கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி இன்ட்டு ஒர்க்ஸும் இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. கவுண்டர் டாப் பொறுத்த வரைக்கும் நமக்கு எல் ஷேப்பில் கிரானைட்டில் ரெடி பண்ணி சிங்க் வந்து பெருசுங்க, செம்ம பெருசு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்து அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே நீங்கள் ஆரோ ஃபிட் பண்ணிக்கலாம். 2 கொடுத்துருக்காங்க. 2 ஆரோ கூட ஃபிட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். 2 தொட்டி இருக்குல்லங்க, அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு வீட்டோட பேக் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த செட் பேக் ஸ்பேஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸிட் டோர் தான். ஓப்பன் பண்ணிங்கன்னா வீட்டோட ரைட் சைட், அதாவது வீட்டோட லெஃப்ட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய செட் பேக் ஸ்பேஸுக்கு நீங்கள் ஆக்சஸ் ஆயிடுவீங்க. அடுத்து நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெட்ரூமை காமிக்கிறேன். இந்த வீட்டில் வந்து மொத்தம் 3 பெட்ரூம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம். இதுதான் குட்டி பெட்ரூம். என்னடா மாஸ்டர் பெட்ரூம் குட்டி பெட்ரூம்னு சொல்கிறேன். இந்த வீட்டில் கொடுத்துருக்கக்கூடிய மிச்ச 2 பெட்ரூமை கம்பேர் பண்ணும்போது இது குட்டி பெட்ரூம் தான். பெட்ரூமோட டோர் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் டோரு. இங்கே நீங்கள் பார்க்குற இந்த பெட்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 10க்கு 16ங்க. டிவி யூனிட் இருக்குது, வார்ட்ரோப் இருக்குது, ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்காங்க, ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்காங்க. இடத்துல ஓப்பன் ஸ்டோரேஜ் இருக்குது. அது போக லாக் கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க. வென்டிலேஷனுக்கு 2 ஜன்னல் இருக்குது. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது. பிவிசி டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு. இங்கே நீங்கள் பார்க்குற டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 6க்கு 7. நான் சொன்னேன்ல இந்த வீட்டோட டாய்லெட் கம் பாத்ரூமில் ஷவர் யூனிட் அந்த வால் மிக்சர் கீழே வந்து இந்த மாதிரி ஒரு கிரானைட்டில் தின்ன மாதிரி கட்டிட்டாங்கன்னு. கோடாக ஏதாச்சும் வைக்கிறீங்கன்னா அந்த இடத்துல வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு அந்த மாதிரி கட்டியிருக்கிறாங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள். இந்த ஏரியாவோட ஃப்ளோரிங் வாலுக்கு டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் அமைஞ்சிருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம், தேவையான சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டியிருக்கிறாங்க. அடுத்து வந்து நான் வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோரை காமிக்கிறேன். இந்த வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து இங்கே நீங்கள் பார்க்குறீங்களா இதே மாதிரி ஒரு லிவிங் ஏரியா இருக்குது. அளவு கம்மி, ஆனால் ஒரு பெரிய லிவிங் ஏரியா தான். அந்த லிவிங் ஏரியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட 2 பெட்ரூம், செகண்ட் அண்ட் தேர்ட் பெட்ரூம், ஃப்ரண்ட் பால்கனிக்கெலாம் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்கேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிரானைட்டில் ரெடி பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட்ரெல்லாம் இந்த சைடு வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டென்சில் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட்டர்ஃப்ளை மாதிரி டிசைனில் பார்த்தீங்கன்னா ஸ்டென்சில் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. க்ரீன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் இருக்குது. அதே கலர் காம்பினேஷனில் இங்கே ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. வீடு ஃபுல்லாமே ஃப்ளோரிங்க்கு கிளாஸியான ஃபினிஷிங்கில் வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. மைல்டான டோனில் பெயிண்டிங் ஒர்க்கு, ஒன் சைடு வாலுக்கு மட்டும் கான்ட்ராஸ்டான பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட ஃபேமிலி லிவிங் ஏரியாங்க. 22க்கு 11ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இந்த ஃபேமிலி லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆரோ மாட்டருக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹேண்ட் வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்விக்கிலலாம் ஆர்டர் பண்ணிட்டு பெட்ரூம்லேயே சாப்பிட்றீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் கை கழிக்கலாம்னு நினைக்கிறேன். இது வந்து வீட்டோட 2வது பெட்ரூமுங்க. 16க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய கிங் சைஸ் பெட்ரூம். இந்த சைடு வால் ஃபுல்லாமே நமக்கு வார்ட்ரோப் தான். 2 டோர் டைப்பில் 3 வார்ட்ரோப் இருக்குது. அப்போ ஓப்பன் ஸ்டோரேஜஸ் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டடி டேபிள் இருக்குது. லாஃப்ட் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. 2 ஜன்னல் இருக்குது. ட்ரெஸ்ஸிங் யூனிட்டை காணோன்னா ட்ரெஸ்ஸிங் ரூமே இருக்குது இந்த இடத்துல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4க்கு 6ங்கிற அளவில் ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் ரூம் கொடுத்து வித் ட்ரெஸ்ஸிங் யூனிட் செட்டப் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் 6க்கு 10ங்க. செம்ம பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம். டெய்ல் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாய்லெட் கம் பாத்ரூம்லையும் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கலர் காம்பினேஷன்ஸ் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. தேவையான சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த வால் மிக்சர் கீழே அந்த மாதிரி திட்டு மாதிரி கட்டியிருக்கிறாங்க கிரானைட் ஒர்க்லேயே.
அடுத்து வந்து இந்த பெட்ரூமுக்கு ஆப்போசிட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட 3வது பெட்ரூம் காமிக்கிறேன். அதுவும் இப்போ நம்ம பார்த்த மாதிரியே ஒரு பெரிய பெட்ரூம் தான். இதுவும் வந்து கிங் சைஸ் பெட்ரூம் தான், 16க்கு 16. எல்லா பெட்ரூம்லேயுமே பார்த்தீங்கன்னா டிவி நெட்கான ப்ரொவிஷன் இங்கே இருக்கும். அதாவது ஃபஸ்ட் பெட்ரூமில் டிவி நெட் பண்ணிட்டாங்க. மிச்சம் நம்ம பார்த்த 2 பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா ஒயர்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து டிவி யூனிட் செட் பண்ணிக்கலாம், பட் நீங்கள் டிவி செட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் காட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா பெட் சுவிட்சஸும் வந்துடுது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 ஜன்னல் இருக்குது. ஸ்டோரேஜுக்கு வந்து வார்ட்ரோப் இருக்குது, ட்ரெஸ்ஸிங் நெட் இருக்குது, ஓப்பன் ஸ்டோரேஜ், ஆஃப் கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. இது வந்து 8க்கு 6ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் கம் பாத்ரூமுங்க. இங்கேயும் டெய்ல் ஒர்க்லாம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டிருக்காங்க. சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் கிளாசெட் இருக்குது, அது போக ஃப்ளஷ் இருக்குது, ஷவர் யூனிட் கொடுத்துருக்காங்க, வால் மிக்சர் கொடுத்துருக்காங்க, அது போக ஹேண்ட் வாஷ் பேஷன், டவல் ராடு, அது போக பார்த்தீங்கன்னா கீசருக்கான ப்ரொவிஷன் எல்லாமே இருக்குங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனியை பார்த்தலாம். இப்படியே வந்தீங்கன்னா இந்த சைடு வந்து வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனிக்கான போகிறக்கான டோர் இருக்குது. ஓப்பன் பண்ணி என்ட்ரானிங்கன்னா எல் டைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் பால்கனி கொடுத்துருக்காங்க. பால்கனியோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே மேட் ஃபினிஷிங்கில் உட்டன் லுக்கில் அமைஞ்சிருக்கக்கூடிய டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இது வந்து பால்கனி ஸ்பேஸு, மலைச்சாரல்லாம் படும், வலிக்கி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மேட் ஃபினிஷிங்கில் வந்து டெய்ல் ஒர்க்கு சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு தின்ன மாதிரி ஹைட் பண்ணி பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் பேஷன் இருக்குது. இந்த சைடு வால் ஃபுல்லாமே நமக்கு டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பர்குலா டிசைன் வந்து இந்த பால்கனி ஏரியாவோட சீலிங்க்கு கொடுத்துருக்காங்க. இது ஓப்பனாக விட்டுருக்காங்க. இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ஒரு கவர்டு பால்கனி. இப்போ வந்து இது செமி கவர்டு பால்கனி அப்படின்னு சொல்லலாம். அப்படியே நம்ம மேலே போயிடலாம். இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா பால்கனிலேருந்து சிவில் ஒர்க்லேயே ரெடி பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டார் கேஸ் இருக்குங்க. அப்படியே நீங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மருதமலை முருகர் கோயில் தரிசனம் அழகாகவே கிடைக்கும். அதுவும் இன்றைக்கி நம்ம எடுக்கும்போது கிளைமேட்டும் செமையாக இருக்குது. இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு சிட்டிக்கும் பக்கமாக இருக்கும். வடவள்ளி அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எல்லா வசதிகளும் இருக்கும். ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, நமக்கு என்னென்ன வசதிகள் வேணுமோ எல்லா வசதிகளும் இருக்கக்கூடிய லொக்கேஷன் வடவள்ளி. அதுக்கு பக்கத்தில் அமைச்சிருக்கக்கூடிய மருதமலை லொக்கேஷனில் தான் இன்றைக்கி நம்ம வீடு பார்த்துட்ருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அது தெரியுது பாருங்கள். அப்படியே நீங்கள் காலையில் வந்தீங்கன்னா மருதமலை முருகர் கோயில் தரிசனம் அப்படியே நீங்கள் பார்த்துட்டு வேண்டிட்டு அப்படியே நீங்கள் வீட்டை ஃப்ரெஷ்ஷாக உங்களோட டேவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டெரஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 வாட்டர் டேங்க் இருக்குது. அது போக துணி துவைக்கிறதுக்கான மேடை கொடுத்துருக்காங்க. காலம்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணி விட்டுருக்காங்க. மேலே வேணுனாலும் ஃப்ளோர் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 1,30,00,000 கோட் பண்ணியிருக்காங்க. 4 சென்ட் லேண்ட் ஏரியா, 2,800 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வீடு, 3 BHK வீடு, நல்ல ஸ்பேசியஸான வீடு. இந்த சரௌண்டிங்கில் இந்த பட்ஜெட்டில் இந்த அளவுக்கு ஸ்பேசியஸான வீடு, இந்த அளவுக்கு ஒரு லொக்கேஷன்லேயும் சரி, இந்த மாதிரி இன்டர்வர்க்ஸோடையும் சரி, இந்த அளவுக்கு பிளானிங்கோடையும் சரி கிடைக்காது. அதனால் வீடியோ பார்த்துருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு இந்த வீட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கீழே இருக்கக்கூடிய நம்ம டீமோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள்.